பனி விழும் இரவிலே மண்ணில் உரித்தயம் நீப்பரே விண் தூதர்கள். வணக்கம் நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சியின் திருக்குடும்ப பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். கிறிஸ்மஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், பயங்கர சந்தோஷமா போயிடுச்சு. இந்த சந்தோஷத்தை இன்னும் நாம அதிகப்படுத்துறதுக்கு நாங்க இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல நம்ம மாதா குடும்பத்தோட நம்ம இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எல்லா உறுப்பினரும் ஒன்று சேரும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம மாதா குடும்பத்தோட இன்னைக்கு இருக்கிறது ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணத்தில் எல்லாத்தையும் சந்திச்சுற மாதிரி இருக்குது. அக்கா, தங்கச்சிங்க, பெரியவங்க, பாட்டி, சாரி ஓகே தாத்தா, அதெல்லாம் பிரச்சனை. அப்புறம் நம்ம அருட்தந்தையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அலப்பரப்பு பண்ண போகிறோம். செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். இந்த நீங்க பார்க்கிற இந்த நேரம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நேரமா இருக்கும். மாதா தொலைக்காட்சி நமக்கு மகிழ்ச்சி, நம்ம இல்லத்துல ஒரு பெரிய குதூகலம், எல்லாத்தையும் அளப்புரிய அளவு தர்றது தான் அதனுடைய நோக்கமே. அந்த வகையில இப்ப நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். உடனடியா நாம இப்ப டீமை பிரிக்கிறோம். வழக்கம் போல இந்த மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் எப்பயுமே ஒன்னா இருக்கிற குடும்பம் தான். ஆனா இது விளையாட்டுன்னு வந்துட்டோம்னா என்ன பண்ணி ஆகணும், நாம பிரிச்சிடணும். அதனால சம்பவம் செய்யறோம், பிரிச்சு அப்புறமா நம்ம எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ பார்க்கலாம். நிறைய சில சர்ப்ரைஸ் இருக்குது இந்த டீம் பிரிக்கிறதுல கூட. பயங்கரமா பேக் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க டைரக்டர்ஸ். ஸோ அதனால இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த குழுவையும் அப்படியே குழுக்கள் பண்ணி பட்டு நாளா பிரிக்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டீம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நாம வந்து டீம்னுடைய கேப்டன்ஸை வரவேற்கணும். அதுதான் சம்பிரதாயம் கூட. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய டீம் கேப்டன்ஸ் எப்பயுமே இங்க இருக்கிற கேப்டன்ஸ் நம்முடைய அன்பான அருட்தந்தையர்கள். எனவே அவர்களை அன்போடு இப்ப நம்ம வரவேற்கலாம். ஒரு பெரிய கைத்தட்டலோடு ஃபாதர்ஸ் வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். பாருங்க, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோட அவர் வரவேற்கிறோம். ஓகே, வாங்க சார். அருட்தந்தையர்கள் இப்பொழுது வந்து கேப்டன்ஸா இருந்து இந்த டீம்ல வந்து உள்ள கலந்து என்னென்ன பண்ண போறாங்க உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இப்போ நம்ம லிஸ்ட்ல போயிடலாம், டீமை பிரிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டீம் கேப்டன்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு லாட்டு கொடுக்க போறோம். அந்த லாட்டை எடுத்து அந்த நம்பர்ல இருக்கிற மெம்பர்ஸை வந்து இப்போ வந்து அவங்க கூப்பிட போறாங்க. ஸோ அந்த லாட் கொண்டு வாங்கம்மா. எஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து லாட் வந்துருச்சு. நேயர்களே, இப்போ வந்து நம்மளுடைய குடும்பத்தை சும்மா விளையாட்டுக்காக பிரிச்சிருக்கிறோம், மொழிய நிஜத்தில் பிரிக்கல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சோகம் தெரியுது. ஐயோ, நாங்களா ஒவ்வொருத்தரும் அங்கங்க இருக்குமே, நீங்களாம் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி. யார் பாது இருங்க, இவ்வளவு சுச்சுச்சுவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறேன், அப்போ இன்னொரு சுச்சுச்சு உங்களுக்கு வரும். இப்படியே டக்குன்னு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஆரம்பமே ஒரு பரபரப்பாக இருக்கணும், ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கணும். என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டீமினுடைய நேமை ரிவீல் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, அந்தந்த ஃபாதர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்தந்த நம்பர்ஸை வந்து இப்போ வந்து அப்படியே பிரிக்க போகிறாங்க. இப்போ டீமுடைய பெயர்கள் இப்போ நமக்கு தெரிய போகுது. பார்க்கலாம் வாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ரெயின்டியர்ஸ், ரைடர்ஸ், ஜிங்கிலி ஜில்லா, சாண்டா பசங்க, கேண்டி குடும்பம். செமையா இருக்குது. எப்படி யோசிச்சாங்க தெரியல குடும்பம். இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா எனக்கு தெரியாது, இங்க சொல்றதை நான் கேட்கறேன், அதை அப்படியே சொல்றேன். இப்ப அந்தந்த டீமுடைய நேமுக்குரிய ஒரிஜினல் கேப்டன்ஸ் இப்ப போய் அழகா அவங்க இடத்துல நிப்பாங்க. ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். வாங்க சாமி, அவங்க இடத்துக்கு போங்க. யார் யார் எந்த இடங்க? சாமிஜி இங்க வாங்க. ஓகே, இப்ப என்ன ஒரு குதூகலம் பாருங்களேன். இப்பதான் ஒரிஜினலா அந்தந்த டீம் கேப்டன்ஸ் வந்து அந்தந்த டீமோட மிங்கிளா இருக்கிறாங்க. சரி, இதோட நம்ம முடிக்க போறது இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்ப எல்லாத்தையுமே அவங்க இடத்துல நிக்க வச்சுட்டோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல ஒரு குடும்பம்னா ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு திலகம் இருக்கணும், ஒரு வரவேற்பு இருக்கணும் இல்லையா? அதனால இப்ப என்ன செய்ய போறோம்னா, அந்தந்த டீமுக்கு வந்து நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சின்ன மெடல் கொடுக்க போறோம். அந்த மெடல் அவங்க வாங்கிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு முழுசா அந்த டீம்ல வெற்றிக்காக பாடுபட போராட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம்.
Merry Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas. மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம், மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இங்க பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க. இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய இறுதி வரைக்கும் இருக்குதா, இல்ல சுவாரஸ்யம் குறைஞ்சி டென்ஷன்ல சுத்த போறாங்களா, போக போறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும், எப்பயுமே மாதா குடும்பம் அதுக்கு 100க்கு 200 300 எத்தனை சதவீதமோ அது மகிழ்ச்சியில மட்டும்தான், அதுல மாற்றமே கிடையாது. அந்த வகையில இப்ப மகிழ்ச்சியோட தங்களுடைய அந்த டீம்ல இருந்திருக்கிறாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப அந்த டீமுடைய வெற்றிக்காக போராடுவதற்கான பயங்கர மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்ய போறோம்னா, அடுத்த உடனே ஒரு விளையாட்டுக்குள்ள போறோம். இந்த விளையாட்டு பார்ப்பதற்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமா இருக்கிறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் கேம் பிளைண்ட் வாலிபால். இந்த நிகழ்ச்சியை விளையாடுறதுக்கு இப்ப நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, சாண்டா பசங்களும் நம்ம ரெயின்டியர் ரைடர்ஸும் கூப்பிடுவோம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. அது பாருங்க, இப்ப இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நம்ம 2 டீம் இப்ப வந்திருக்கிறாங்க. தந்தை வேற வந்திருக்கிறாரு. ஆரம்பமே ஸ்டார்டிங்கே நான் அடிச்சு தோசம் பண்றேன் நான் அப்படின்னு. நீங்க சின்ன வயசுல வாலிபால் பிளேயர் தானே? ஸ்கூல் ஃபுட்பால் டீம். ஓகே ஓகே, இது கூட ஃபுட்பால் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வாலிபாலா கூட நினைச்சுக்கலாம் சார். ஓகே சரி ஓகே, இதுல யாராவது வாலிபால் பிளேயர்ஸ் இருக்கீங்களா? இருக்கீங்க? ஐயோ கை காட்டுறா அப்படி. சரி ஓகே, அப்ப நிச்சயமா இந்த ஆட்டம் ரொம்ப பரபரப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இந்த விளையாட்டினுடைய ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பாருங்க அங்க ஒரு பவுண்டரி தெரியுதா, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பவுண்டரி இருக்கா, ஒயிட் லைன் இருக்குங்களா? ஓகே, இதுக்குள்ளார நீங்க எங்க வேணா உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து பாலை தூக்கி அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட போடணும். அவங்க அதை சரியா பிடிச்சி பத்திரமா வச்சுக்கிட்டு அப்புறம் ABCD அப்புறம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சட்டுன்னு தூக்கி என்ன பண்ணிடணும், இங்க போடணும். லேட்டா வச்சிருந்தீங்கன்னா மார்க் மைனஸ் போயிடும். உங்களுக்கு 2 நிமிட கால நேரம், 10 மதிப்பெண்கள் தான். நீங்க எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்காது, பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதனால எந்த அளவுக்கு நீங்க வந்தோம் டக்கு டக்குன்னு த்ரோ பண்ணி எந்த அளவுக்கு நீங்க கேட்ச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க டீமுக்கு உங்களுக்கு மார்க். இன்னொன்னு, நான் மட்டும் தான் பந்து வந்துருச்சு, நம்ம ஃபுல் ஃபோர்ஸை காட்டலாம் சொல்லி இப்படி தூக்கி அந்த ஸ்டார் அடிக்கிறது, அந்த லைட் அடிக்கிறது, ரொம்ப நேரமா என் மூஞ்சே காட்ட மாட்டேன்னுலாம் நினைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த எல்லைக்குள்ளதான் இருக்கணும். இந்த கோட்டை தாண்டி நீங்க அங்க போகக்கூடாது. பால் போலாம், நீங்க போயிடக்கூடாது. பால் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு மைனஸ். நம்ம உள்ளார ஒரு பெரிய ஜட்ஜ் ஐயா இருக்கிறாரு பாக்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம விளையாட போறோம். அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். குச்சண்டி எங்கன்னு உட்காந்தீங்க? Your time starts now. Come on, come on, come on, come on. Out, 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 out. Pudi, pudi, pudi. Oh, pudi. Come on, come on, come on. Out. Ave. Oh. Time போயிட்டே இருக்கு. சீக்கிரம், come on, come on, come on, make it fast. Come on, come on, come on. Come on, come on, come on. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. Come on, come on, come on, come on. Come on, come on, come on. Away, 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 away. Come on. Out, out, out. இல்ல இல்ல, இருங்க. Come on, start போடுங்க. Oh. Come on, come on, ball கொடுங்க டக்குனு. பால் போடுங்க. யா, எஸ். நீக்கா. Out, out. நீங்க டபுள் டாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. 5 seconds more. 4, 3, 2, 1. Time over. Hi. Super. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
அப்படியே 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 வெரி குட் வெரி குட். செம பயங்கரம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்துச்சு. ரெண்டாவது வெரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விளையாடுறாங்க. எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆனா ஈஸியா செமையா விளையாண்டாங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கடைசியில தான் நாங்க சொல்லுவோம், இப்ப ரிவீல் பண்ண மாட்டோம். சோ நான் போலாம், நீங்க இடத்துக்கு போலாம். அடுத்த 2 டீம்ல இருந்து இப்ப நம்ம ஒரு 5 பேரை பார்க்க போறோம். லாஸ்ட் டீம் 2 டீம் விளையாண்டாங்க. ரெயின்டியர் ரைடர்ஸும் நம்ம சாண்டா பசங்களும் செம்மையா இருந்தது. இப்ப அவங்கள விட ஸ்பெஷலா விளையாடுறதுக்கு இப்ப வந்து 2 டீம் வந்திருக்காங்க. நம்ம கேண்டி குடும்பம், அப்புறம் வந்து ஜிங்கிலி. ஓ அப்பா ஜிங்கிலி. ஓகே, இப்ப நான் வந்து அதுக்கு இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண, இந்த விளையாட்டு ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு சின்னதா ஒரு நண்பர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். பிரவீன்கிட்ட ஒரு சின்ன விஷயம். வாங்க ஸ்கிரிப்ட்ல இல்லதான் இருந்தாலும் பரவாயில்ல. சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ்லெஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய திரையரங்குகளில் அந்த படம் வந்து திரையிடல் செய்யப்பட்டது. இந்த திரையிடலுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம மாதா தொலைக்காட்சி. நம்ம மாதா தொலைக்காட்சி தான் அந்த படத்தை வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் வந்து நம்ம அழகாக டப் பண்ணி எல்லா சவுண்ட்ஸ்லாம் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணி வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய இமாலய சாதனை, ஒரு பெரிய விஷயம், நமக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, எங்களுக்கு நான் பர்சனலாக வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபீல் பண்ணேன். தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கும் பொழுது அந்த பாடல், ஒரு பாட்டு, அது சான்ஸே கிடையாது. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், சரி எங்கேயோ யாரோ பாடியிருக்கிறாங்கன்னு நினைச்சேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து நம்ம பிரவீன் தான், நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய பிரவீன். இந்த நேரத்தில் நான் அப்போ வந்து ஃபாதர் டேவிட் ஃபாதர் பேசிட்டு, ஃபாதர் நல்லா இருந்துச்சு சாமி, எங்க சாமி அந்த பாட்டுனா, டே நம்ம பிரவீன் பண்ண பாட்டுறா, எப்படா இருந்துச்சு தேட்டரில் அப்படின்னாரு. அவ்வளோ சந்தோஷம். ஏதோ நம்ம குடும்பத்திலிருந்து, ஏதோ இல்லை நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அந்த பாட்டு பாடும் பொழுது அது அவ்வளோ ஒரு அப்படியே புல்லரிச்சு. ரியலி டு பி ஃப்ராங்க், 2 வரி. நம்பிக்கையின் அறிகுறிகள் கண்டேன், கலங்காதே என் உயிர் தோழா, நாம் இணைந்து செல்வோம் வாங்க. லிரிக்ஸ் இல்ல, லிரிக்ஸ் சொல்லுங்க ஃபாதர். இந்த ஆக்சுவலா வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுனது வந்து ஃபாதர், நம்ம டேவிட் வரைக்கும் ஃபாதர். செம பயங்கர. என்ன ப்ரொடியூசரா இருக்கிறாரு, டைரக்டரா இருக்கிறாரு, சிஓ இருக்காரு, பாடலாசிரியர் ரைட்டர், அடுத்து நடிக்கலாம். சோ தேங்க் யூ பிரவீன், தேங்க் யூ சோ மச். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம விளையாட்டுக்கு போயிடலாமா? ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கம் ஆன். இல்ல மார்க்கல. கமான் இல்ல பாயிண்ட். கமான். ஓ யார் என்ன நடக்குது? கமான். பாய்ஸ் வந்து கொடுங்க. கமான். சீக்கிரம் அவசரப்படாதீங்க. கமான். 30 seconds. Come on. Hey, come on. 10 seconds. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. Wow, ஒரு break எடுத்து விடுங்க. சூப்பர் break எடுத்து விடுங்க. வெற்றிகரமா 4 டீமுமே இந்த போட்டியை முடிச்சிருக்காங்க. மார்க் நம்ம வந்து கடைசியா தான் பார்க்க போறோம். எப்படி இருந்துச்சு இந்த கேம் உங்களுக்கு? நாங்க என்ன பிளான் பண்ணமோ, இல்ல அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க, நீ பேசுங்க. நாங்க என்ன பிளான் பண்ணமோ அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஓ அப்படியா? ஒரு டீம் எஃபர்ட் பயங்கரம் பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி? நீங்க கமான், எப்படிமா இருந்துச்சு? எனக்கு பாலே வரல. கடைசி வரைக்கும் எனக்கு பாலே வரலையா? என்னையா பிளான் பண்ணீங்க? அதான் உங்க பிளானா? வெரி குட் சூப்பர். ரொம்ப அழகா விளையாண்டாங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் இந்த 2வது கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வெற்றியோட சேர்ந்து நாம அடுத்த போட்டிக்கு போறோம். இது மாதா தொலைக்காட்சியின் மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். அழகா ஒரு விளையாட்டை முடிச்சிருக்கிறோம். என்ன ஆட்டம்! 4 டீமும் உனக்கு நான் சளைச்சதே இல்லைன்னு சொல்லி விளையாடிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 2வது கேமுக்குள்ள வந்திருக்கிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அப்படியே செம ஸ்போர்ட்டிவா கூட இருக்கும். இப்போ நம்ம விளையாட போற இந்த விளையாட்டு பலூன் ஊதி பிரமிடு கட்டு. பலூன் ஊதி பிரமிடு கட்டு இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு 2 டீம் வரப்போறாங்க. அந்த 2 டீம் இப்ப யாருன்னா, நம்ம ஜிங்கிலி ஜில்லாவும் சாண்டா பசங்களும் வரப்போறாங்க. ஒவ்வொரு டீம்ல இருந்து 5 பேர் வரப்போறாங்க. அவங்களெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு நம்ம அழைப்போம். கமான், யா, வாவ், யா.
வாருங்கள் வாருங்கள். ஆகா 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 ஆகா. அப்படியே நில்லுங்க பார்க்கலாம் 5 பேரு. அப்படியே 5 பேர் அந்த பக்கம் நில்லுங்க. அன்பான நேயர்களே, இப்ப இந்த 2வது விளையாட்டை விளையாடுறதுக்கு நம்ம 2 டீம்ல இருந்துமே 5 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த விளையாட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலா என்னன்னா இதுல நான் ரொம்ப சாம்பியன் கூட. நீங்க விளையாட்டினுடைய கடைசியில பாருங்க, நான் எப்படி செஞ்சு காட்டுறேன். வாய்ப்பு இருந்தா செஞ்சு காட்டுறேன். அதை ரிவீல் பண்ணக்கூடாது. இது ப்ரோக்ராம் இல்லை, அது நேயர்கள் தெரிஞ்சு போயிடும். கம்முனரியா. இப்போ வந்து என்னன்னா, இந்த கையில கொடுக்க இருக்கிற இந்த பலூனை நீங்க என்ன பண்ணணும்னா ஊதி இதை அப்படியே வாயிலே வைத்து அங்க இருக்கிற அந்த டம்ளரை, அந்த பிளாஸ்டிக் இது பேப்பர் கப்பை என்ன பண்ணணும் அப்படியே பிக் பண்ணி இப்படியே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் இங்க வைக்கணும். அடித்தளம் சரியா அமையணும். அதுக்கப்புறமா வரவங்க என்ன பண்ணும் அதுக்கு மேல வைக்கணும். அதாவது பிரமிடு அந்த லுக்குக்காக 4 பேஸ் இருக்கணும். அப்புறம் 3 2 1 போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்குங்க. உங்களுக்கு வந்து டைம் வந்து 1.5 நிமிஷம். ஓகே, ரெடியா இருங்க. கீழே விழுந்துச்சுன்னா அதை யார் கீழே விழ வைக்கிறீங்களோ அதை தயவு செஞ்சு எடுத்து வந்துடணும். ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமான் கமான். கமான் 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 கமான். அடுத்த ஆள் போடியா வெயிட் பண்ணிட்டு. ஏய், கடை இங்க வந்துரு. பேக் 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 பேக். ரெடியா இருங்க. எஸ் 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 எஸ். எஸ் எஸ் எஸ். Come on, come on, come on. Come on, come on, come on. Keep going. Seconds correct இருக்கணும். Okay, 4, okay. எடுத்து வந்து இப்படி வந்துரும். Yes. அடுத்து டைம். கணை எடுத்துருங்க. ஓகே, ஜிங்கிலி ஜில்லா வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அது வந்து பிரமிடை கட்டுனா பைசா கோபுரத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே, ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் நம்ம சாண்டா பசங்களுக்கும் ஜிங்கிலி ஜில்லாவுக்கும். சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். வாங்க 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 வாங்க. ஒரு பெரிய ஸ்போர்ட்டிவா ரொம்ப ஜாலியா விளையாண்டாங்க. இதே மாதிரி அடுத்த 2 டீம் இப்ப நம்ம கூப்பிட போறோம். அந்த 2 டீம் எப்படி விளையாட போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து பாருங்க. எஸ், தேங்க்யூ. போலாம் நீங்க. இப்ப அடுத்த 2வது டீம் 3வது டீம் பாருங்க. நம்ம கேண்டி குடும்பம் அண்ட் ரெயின்டியர்ஸ் ரைடர்ஸ். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து வர வைக்கலாம். கமான் 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 கமான். சோ இப்ப நம்ம 2 டீம் இங்க வந்துட்டாங்க. கேண்டி குடும்பம் அப்புறம் ரெயின்டியர்ஸ் ரைடர்ஸ். தந்தை இப்ப திருப்பியும் அதே ஃப்ளோல வந்திருக்கிறாரு. டே இருறா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளானிங்ல இருக்கிறாரு. இதை விட குடும்பம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டீம் விளையாடிட்டு இருக்கும் போது என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுங்களா? உட்காந்து பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கிரீன் உட்காந்து அது எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளவு லென்த்ல ஊதணும், அதை எப்படி பிக் பண்ணணும் பார்க்க போறோம். இப்ப வந்து உட்காந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கோடி மாதிரி போட்டு ரெடி பண்ணி எல்லாம் மண்டல் ஏத்திக்கிறாரு. வழிஞ்சு நிக்குது. பாப்போம் என்ன பண்றாங்க. ராஜே, ஓ சூப்பர், வெரி குட். கம் ஆன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Come on. ராஜே இங்க பின்னாடி. Yes. செகண்ட் இருக்கணும். இங்க இருக்கணும். இல்ல. அவன் முடிச்சிட்டு வந்தா இருக்கணும். அவன் முடிச்சிட்டு வரணும். அதான் இருக்கணும். அருமையா ஃபவுல் விளையாண்டாங்க. நேயர்களே, கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்க. சில கொஞ்சம் ஆர்வம் மிகுதியில வந்து இப்படி ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம்.
ஆனா மனசு விட மாட்டாங்க. இந்த டீம் திருப்பி திருப்பி போராடுவாங்க, திருப்பி திருப்பியும் ஜெயிப்பாங்க. என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க ஏதோ நினைச்சீங்க, பட் இப்படி ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி? என்னாச்சு? வாட்ஸ்அப்ல இவர் தானே போன கேமுக்கு வந்து கோச்சா இருந்தாரு, நீங்க இருந்து இப்படி ஆகி போச்சு. என்னாச்சு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்டு தோத்து போயிட்டோம். அப்படியா? சரி, ஓகே, அடுத்த முறை பிடிச்சிடலாம், விடுங்க, டோன்ட் வரி. அன்பான நேயர்களே, நாம தொடர்ச்சியா இன்னும் விளையாட போறோம். இன்னும் விளையாட்டு சுவாரஸ்யமா போகுது, சுறுசுறுப்பா இருக்க போது, உங்களுக்கு மகிழ்விக்க அத்தனை அம்சமும் இருக்க போது. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க. இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் திருக்குடும்ப பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சி மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். சூப்பர். இப்ப வந்து 2 கேம் விளையாடி முடிச்சிட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்ப வந்து அடுத்த ஒரு கேம் விளையாட போறோம். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானதுன்னா, இது வரைக்கும் 4 அணிகளும் எதிரெதிர நின்று விளையாடினாங்க, போட்டி போட்டாங்க, பார்க்கலாமா அப்படின்னாங்க. இப்ப விளையாட போற இந்த விளையாட்டு பாத்தீங்கன்னா, அந்த விளையாட்டு அந்த குடும்பத்துக்குள்ளாரையே ஒரு விளையாட்டை பிரிச்சு அவங்களே 2ஆ உடைச்சு அவங்களே மோத விட போறோம். தட் மீன்ஸ் ஒரு டீம்ல இருந்து 2ஆ டீம் வர போறாங்க. ஆண்கள் 4 பேரும் பெண்கள் 4 பேரும் வந்து இந்த விளையாட்டை விளையாட போறாங்க. ரொம்ப அப்படியே பார்க்கலாமே. இப்ப இவங்களுக்குள்ளாரையே ஒரு டஃப் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம பார்க்க போற விளையாட்டு கைய கோத்து பால சேரு. இப்ப இந்த விளையாட்டுக்கு ஒரே டீம்ல இருந்து 4 ஆண்களும் 4 பெண்களும் வர போறாங்க. இப்ப டீம் யாரை கூப்பிடலாம்? இங்கி பிங்கி பாங்கி ஏதோ ஒண்ணு விட்டுரு. ஒரே டீம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஜிங்கிலி ஜில்லா டீம்ல இருந்து 4 பேரு, 4 ஆண்கள் 4 பெண்கள் 4 அப்படி சொல்லி இப்ப டீம் ரெடி ஆகி வந்திருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கலாம். கமான், வெல்கம். ஒட்டுமொத்தமா இருந்த மாதா குடும்பத்தை 4ஆ பிரிச்சோம். இப்ப ஒரே டீமை 2ஆ உடைக்கிறோம். நீங்க 2 பேரும் வந்து டீமே உடைஞ்சு 2ஆ விளையாண்டாலும் உங்க மனசு 2ஆ போகாது இல்லையா? சிந்தனை 2ஆ போகாது. யாராவது ஒருத்தர் ஜெயிக்கலாம்னு தான் முடிவில் இருக்கீங்க, அப்படிதானே? சரி, பார்ப்போம். இப்ப என்ன செய்ய போறோம்னா, நாம இந்த டீம் அப்படியே ஒரு வட்டம் போட போறோம். எப்படின்னா, நார்மலான வட்டம் கிடையாது, முகம் பார்த்து இல்ல, முதுகு பக்கம் திரும்பி அன்யூஷுவலான ஒரு பேரா நம்ம கையை கோத்துக்கு போறோம். அப்படியே ரவுண்டா வந்து ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு பால், ஆளுக்கு ஒரு பால். நீங்க ஒருத்தர் வந்து ஒரு பால் எடுக்கணும், அதுவும் ரைட் ஹேண்ட்ல தான் எடுக்கணும். ரைட் ஹேண்ட்ல பால் எடுக்கிறீங்க, ரவுண்ட் பண்ணி நேரா போய் போடுறீங்க, திருப்பி அதே மாதிரி சுத்திட்டே வரீங்க, திருப்பி எடுக்கிறீங்க, போறீங்க. 1 நிமிடம் உங்களுக்கு நேரம் அவகாசம் கொடுக்க போகணும். நீங்க அந்த கூடையை காலி பண்ணிடணும். அந்த 1 நிமிஷத்துல அப்படியே நீங்க வந்து மின்னல் மாதிரி சல்லுன்னு போடலாம், வந்துட்டே இருக்கலாம். அது உங்க இது எனக்கு தெரியல, ஆனா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப கம்ப்ளீட் பண்றது வந்து எப்படின்னா, கரெக்டா அந்த 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, யாருடைய கண்டெய்னர்ல அந்த பாக்ஸ்ல வந்து பால் அதிகமா இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். எவ்வளவு செகண்ட்ல நீங்க அதை முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். அதுதான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியை தீர்மானிக்க போகுது. காட் இட் ராஜா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் இது இருந்துச்சு, எப்படி புரிஞ்சு உனக்கு? கேட்டுச்சா உனக்கு? சரி, வெரி குட், சூப்பர். சோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அழகா ரவுண்ட் அப் பண்ண போறீங்க. கம் ஆன், ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கீழே போட்டுட்டீங்கன்னா கணக்கு இல்ல. Tie-dye. Wonder where this fairy came from. She's from heaven. Yes. Heart size of the Amazon. Hand steady, hair long. Holding fire in her hands. She starts to dance. பரியா போட உடவே மாட்டேன்றீங்களா அப்படின்ற. Oh, mystical, magical, beautiful queen of the night. Come on. Ooh, hey. Shiva by her side. Come on. That's right. Look at Time's up. Right. ఎంత పడచ్చు? Hey, bell அடி மொத வச்சே. ఎంత పడచ్చు? இருங்க, கம்ப்யூட்டர் சொன்னா நான் கேட்பேன். இப்ப இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்ப இந்த விளையாட்டுல நம்மளுடைய கேர்ள்ஸ் சைடு நம்மள இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரைட் ஹேண்ட்ல எடுத்தாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல வந்து 4 வந்து
கழிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப நம்ம இந்த பாக்ஸை பார்க்கும்போது தெரியுது எதுல அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ இந்த அளவுல இப்ப இந்த டீம்ல நம்ம பாய்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்துடலாம். கொஞ்சம் அன்யூஷுவலா போயிடுச்சு. ஓகே, அவங்களுடைய கவுண்டை மட்டும் இப்ப செக் பண்ணிடலாம். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. 3 3 6 9 12 15. ஸோ 15 அவங்களது. இவங்களது வந்து 8 பால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இவங்க 15, இவங்க 8. ஸோ வாட் டு டூ? நோ ப்ராப்ளம், ஃப்ரீயா விடுங்க. இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தானே, இல்லை அப்படிதான்? எப்படி இருந்தாலும் இவங்களாம் எங்க குரூப் தாங்க, நாங்களாம் ஒரே குடும்பம் தாங்க. ஐயோ புல்லரிக்குது. எனிவே சூப்பர், வெரி குட். இது மாதா தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நிகழ்ச்சி, மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். ஓகே, அடுத்த டீமை கூப்பிடலாம் போங்க. இப்ப அடுத்ததா நாம இப்ப இந்த ஃப்ளோர்ல கூப்பிட போற டீம் வந்து நம்ம கேண்டி குடும்பம். அவங்க தான் இப்ப வர போறாங்க. அந்த குழுவுல இருந்து 4 பெண்கள் 4 ஆண்கள் இப்ப வந்து விளையாட போறாங்க. சோ இப்ப நம்ம அவங்கள ஒரு பெரிய கைத்தட்டலோட வர இருக்கலாம். லெட்ஸ் வெல்கம் கேண்டி குடும்பம். உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. இந்த 1 நிமிஷத்துக்குள்ளார நீங்க பாலை கொண்டு வந்து எத்தனை பேர் அதில் போடுறீங்களோ அந்த டீம். வலது கை தான், ரைட் ஹேண்ட் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Come on, come on, come on. Come on, come on. Right hand, right hand. Right hand, right hand. Right hand. But 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, செம்ம கேமுங்க. வாங்க எப்படி வாங்க. வா, செம்ம, வெரி குட், வெரி. இந்த மைக் எடுங்க, மைக் எடுங்க, மைக் எடுங்க. பயங்கரம் உண்மையாலுமே. ஆனா ஒவ்வொரு கேம்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் விளையாடுறவங்க பாவம் கொஞ்சம் தடுமாறி தான் போறாங்க. பட் வாட் டு டூ? அந்த 2வது விளையாடுறவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம்ல மோஸ்ட்லி எல்லாருமே போட்டுட்டீங்க. பாய்ஸ்ல மட்டும் 1 மிஸ் ஆகி போச்சு. கரெக்டா அந்த அடிக்கிற நேரத்தில் நீங்க விட்டுட்டீங்க. ஸோ அதனால வந்து நம்ம இதை 1 எடுத்துட்டோம். கேர்ள்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. கேர்ள்ஸ் பயங்கரம். நான் ஆரம்பத்தில் கேட்டேன், என்னம்மா சொல்லட்டுமா திருப்பி விஷயம்? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ எவ்வளோ பிளானிங் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீல்? எப்படி இருக்கு? பரபரப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து மனசுல வந்து ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. வின்னாயே ஆகணும் அப்படின்னு. ஜாமால சொல்லிட்டே சுத்துனீங்களா? நோ நோ நோ, வின்னாயே ஆகணும், எப்படியா இருந்தாலும் வின் ஆகணும் அப்படின்னு. முன்னாடி குரூப்ல பாய்ஸ் வின் ஆனாங்க, இந்த குரூப்ல கண்டிப்பா நாங்க தான் வின் ஆகணும். பயங்கர சிஸ்டர். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களான்னு தெரியல, இந்த டீம்ல சுத்திட்டு இருக்கும்போது சிஸ்டர் 3 பேர் லைட்டா தூக்குனாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் சில நேரத்தில் ஏர்லயே போறாங்க. நான் ஐயோ சிஸ்டர் மாட்டினாங்கயா அப்படி. அப்புறம் ராஜா நீங்க சொல்லி உங்க இல்ல அவர் ஏற்கனவே பல சில கருத்து சொல்லிட்டாரு. சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க. என்ன வீட்டுல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால ஜெயிச்சிருப்போம். அத வந்து சொந்தமா சொல்லணும். அத சொந்தமா சொல்லணும். தனபாலே எப்படி இருந்துச்சு இந்த கேம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? என்ன அது பாலா? என்ன கேம் நல்லா இருந்துச்சு. நீ வந்தோடனே லைட் எல்லாம் அப்படி செக் பண்ணிட்டு இருக்காத. ஓகே, குட், வெரி குட். தம்பி நீ சொல்லு தம்பி. ஓகேவா, சூப்பர். சோ இப்ப பெண்கள் பக்கம் பாத்தீங்கன்னா 16 பந்துகள் சேர்த்திருக்காங்க. ஆண்கள் பக்கம் 1 கழிஞ்சு போனதுனால இப்ப வந்து வெறும் 15 தான் இருக்குது. எனிஹவ் 1 தான் பரவாயில்ல. இல்ல சொன்னீங்க, விட்டு கொடுத்துட்டீங்க. சொல்லிட்டோம், வெளியே சொல்லிடுறோம். ஓகே, பரபரப்பான இந்த சூழ்நிலையில அடுத்த டீமும் இதே வந்து இந்த விளையாட்டை வந்து விளையாட போறாங்க. சோ அதையும் நீங்க பார்ப்பதற்கு தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது மாதா தொலைக்காட்சியின் திருக்குடும்ப பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி, மாதா குடும்பம். நம்ம மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் அடுத்த கேம் விளையாடுறதுக்கு இப்ப வந்து சாண்டா பசங்க வந்திருக்காங்க. சாண்டா பசங்கள்ல இருந்து 4 ஆண்கள் 4 பெண்கள் அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னாதான் வருவாங்க. வேற வழியில் அப்படிதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் ஒரு பெரிய கைத்தட்டோட வரவேற்கலாம். கமான், வெல்கம், வாங்க.
உங்களுக்கு 1 நிமிடம் தான் நேரம் இருக்கு. சரியா? ரெடி? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கமான் கமான். வாயா வாயா வாயா. வட்டம் போடுங்க. முதல்ல வட்டம். வட்டம் வட்டம் ஃபர்ஸ்ட் போடுங்க. ரைட் ஹேண்ட்ல தான் எடுக்கணும். ரைட் ரைட் ரைட்ல தான் எடுக்கணும். ரைட் 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 ரைட்ல தான் எடுக்கணும். பொறுமை பொறுமை. சுத்தணும் சுத்தணும். சுத்தி போணும். எல்லாரும் சேர்ந்து சுத்தணும். சுத்துங்க. நான் எதுக்கு கொஞ்சம் ஓரமாவே வந்துடுறேன். சுத்தணும் சுத்தணும். ரைட் ரைட்ல எடுங்க. ரைட்ல எடுங்க. ரைட்ல எடுங்க. ரைட்ல எடுங்க. சுத்தணும் சுத்தணும். ஏய் குடுமாக. சுத்தணும் சுத்தணும். டைம்ஸ் அப். இல்ல அவ்வளவு. நம்ம இந்த விளையாட்டுல 2 டீம் முடிஞ்சு இப்ப 3வது டீம் வந்திருக்காங்க. இவங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி அந்த டீம்லாம் அவங்க ஜெயிச்சா நாங்களும் ஜெயிச்ச மாதிரி தான் டைலாக் தான் பேசினாங்க. ஒருத்தர் இல்லைங்க நாங்க பெண்கள்லாம் விட்டு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பெரிய பழம்பெரும் கதையெல்லாம் பேசிட்டு போனாங்க. ஆனா இந்த டீம் மட்டும்தான் ஈக்குவலாவே இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி ஈக்குவலா முடிச்சிருக்கிறாங்க. சோ நம்ம சாண்டா பசங்க சண்டா பசங்க கிடையாது. இல்ல அப்படிதானே? சாண்டா பசங்க செல்ல பசங்க. அதனால ஒரு பெரிய கை. சமாதான பசங்க. நாங்க சாண்டா பசங்க இல்லப்பா, சமாதான பசங்க. வெரி குட். ஒரு பெரிய கைத்தல கொடுத்தலாம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். இந்த அற்புதமான ஒரு கலகலப்பான இந்த நிகழ்வு, இந்த விளையாட்டு போட்டியில கடைசியா இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு வர இருக்கிறாங்க நம்மளுடைய ரெயின்டியர்ஸ் ரைடர்ஸ். அவங்கள அன்போடு வரவேற்போம். வெல்கம். உங்களுக்கும் அதே தான், 1 நிமிடம் தான். So your time starts now. ரைட் ஹேண்ட். ஜோஸ்ல 1 ஃபவுல். ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட். கமான் கமான். இருக்கட்டா. என்ன இருக்கு? பால் இருக்கு. பால் இருக்கு. சோ அடேங்க அப்பா. எனக்கு இங்க என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு சூறாவளியே சுத்துற மாதிரி இருந்துச்சு. இவங்க சுத்துல எனக்கு உள்ள நுழையவே முடியல. அடிச்சு தூக்கி கிளப்பிடுவான்னு போல இருக்குது. ஏன்னா போன டீம்ல பவுலா ஃபாதர் எங்க இருந்தாரு அவருக்கே தெரியல. அப்படியே அலையக்கா தூக்கிட்டு சுத்திக்கிட்டே போய் டே விடுங்கண்ணா, நான் வேற அங்கி போட்டு சுத்துறேன்டான்ற மாதிரி ஆயிட்டாரு அவரு. ஏமா என்னது இது? எப்பா சாமி, வாய்ப்பே இல்ல. பட் எனிஹவ் இப்ப என்னன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கேர்ள்ஸ்ல பேலன்ஸ் 1 இருக்கு, பாய்ஸ்ல பேலன்ஸ் 1 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல் பாயிண்ட் அப்படிதான் அர்த்தம். பட் அன்பார்ச்சுனேட்லி பாய்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 எடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபவுல். 1 வந்து கீழே போட்டிருக்கிறாங்க. அதனால அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? ஃபவுலா கருதுறோம். ஸோ பாய்ஸ் 2 மைனஸ் பண்றோம், கேர்ள்ஸ்ல 1 மைனஸ் பண்றோம். அப்ப ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ் டீம்ல தான் அதிகமான பாயிண்ட்ஸ் பால்ஸ் வந்து அங்க போட்டிருக்கீங்க. அப்ப இந்த அளவுல இங்க கேர்ள்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ஓகே. இந்த சூறாவளி சும்மா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அன்பான நேயர்களே, இந்த அளவுல இந்த விளையாட்டு இப்ப முடிஞ்சிருக்குது. கவலைப்படாதீங்க, தொடர்ச்சியா இன்னும் சில விளையாட்டுகள் இருக்குது, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அது வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. இது மாதா தொலைக்காட்சியின் திருக்குடும்ப திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி மாதா குடும்பம். நேயர்களே, மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் இந்த அற்புதமான இந்த ப்ரோக்ராம்ல இப்ப வரப்போற இந்த கேம் இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கும், குதூகலமா இருக்கும். மகிழ்ச்சியினுடைய உச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிரிப்பு தான். இந்த சிரிப்பு எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தையும் அப்படியே லேசாக்கிடும், மனசை வந்து இலகுவாக்கிடும்.
எல்லாம் கவலையெல்லாம் மறக்க செய்யும். அப்படிப்பட்ட அந்த சிரிப்பை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இப்போ வழக்கம் போல் அந்த ஒவ்வொரு அணியிலிருந்து தான் வர போகிறாங்க. ஒவ்வொரு அணியிலிருந்தும் 5 பேர் வர போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஆப்போனன்ட் டீம் யார் அப்படின்னா நம்மளுடைய கேண்டி குடும்பமும் ரெயின்டீஸ் ரைடர்ஸும் வர போகிறாங்க. ஸோ அவங்கள அழகாக ஒரு பெரிய சிரிப்போட வரவேற்கலாம். கமா வெல்கம். இந்த விளையாட்டு என்ன பேர்னே தெரியாம சிரிச்சுட்டு வராங்க. பட் இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம நேம் வந்து ரிவீல் பண்ணலாம். இந்த விளையாட்டினுடைய பேர் என்னன்னா சிரிக்கவை ஆனா சிரிக்காத. எப்படி? சிரிக்கவை ஆனா சிரிக்காத. இப்ப இந்த விளையாட்டினுடைய விதிமுறை என்னன்னா, கவனிங்க, உங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வரணும், இங்க உங்களிருந்து ஒருத்தர் வரணும். 2 பேருமே நீங்க எதிரில் இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கணும். ஆனா நீங்க சிரிச்சிடக்கூடாது. சிரிச்சிட்டீங்கன்னா நீங்க அவுட்டு. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரா மாறி மாறி வரணும். 5 பேர்ல எத்தனை பேர் சிரிக்க வச்சீங்க, சிரிக்காம இருந்தீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒன்லி ஃபேஷியல் ரியாக்ஷன், ஒன்லி ஃபேஷியல் ரியாக்ஷன், நோ டயலாக். அதே மாதிரி இந்த சேட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்க முகத்தை வச்சே அவங்களை நீங்க என்ன பண்ணும், மாத்தலாம். நிறைய ரியாக்ஷன் தான் வேணும் எங்களுக்கு. we need reactions. இன்னொன்னு கவனிங்க, இன்னொன்னு நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அதை சொன்னேன் பக்கத்துல அப்புறம் அப்படிலாம் செய்யாம உங்களோட கைகளை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு இப்படிங்கிறது ஏதோ அப்படி பண்ணலாமே ஒழிய அது வந்து உங்களுக்கு இது பண்ணக்கூடாது. இன்னொன்னு ரொம்ப அதுதான் உங்களோட இது வரக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. 2வது அதிகமான ஆக்ஷன்ஸ் இல்லாம ஏதாவது ஒரு போஸ்டர், ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க அப்படியே காட்டணும். இப்படிலாம் காட்டணும். பார்க்கலாம் எத்தனை பேர் அதில் வந்து ஜெயிக்கிறீங்கன்னு. இதுக்கு வந்து டைம் வந்து 30 செகண்ட்ஸ். எதுக்குன்னா ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா நானே நவுத்தி விட்டுருவேன். அங்கெல்லாம் குயங்கெல்லாம் வராது. ஐயோ இந்த மூஞ்ச பார்த்தாலே நான் சிரிச்சிருவேனே அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப முறைச்சிட்டு இருக்காதீங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டணும். யார் வரீங்க ஃபர்ஸ்ட்? ஐயா நீங்க தான் வரீங்க. ஓகேங்களா? உட்காருங்க. எஸ் உட்காருங்க. இப்போ என்ன செய்ய போறேன்னா, இப்போ நான் வந்து நீங்க ரியாக்ஷன் ரெடி பண்ணிங்க, செட் பண்ணிக்கிங்க. ரெடி? 1 2 3 ஆக்ஷன். சார் சாப்பிட்டியா, தூங்குனியானே? அத நான் சொல்லணும் தாயே, அத நான் சொல்லணும். அப்படின்னா நான் என்ன பண்றது? பாய் பாய், டாடா. சூப்பர், வெரி குட்ங்க ஐயா, வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வாங்க. வாடா தம்பி. ரெடியா? சைலன்ஸ் ப்ளீஸ். அங்க சிரிக்கிறது இல்ல. ஓகே, ரெடி? ரெடி? 1 2 3 ஆக்ஷன். தம்பி அங்க பார்க்கணும். அடுத்த ரியாக்ஷன் போங்க. மூஞ்ச பார்க்கணும் தம்பி. ரெடி? ஏய் என்னையா இவனுங்க? இந்தா லாஸ்ட் உங்களுக்கு சான்ஸ். கமான். ரெடி? ஏய் வா 2 பேர் ஓடி வந்து ஆளல பாரு, கல்லூலி மகன் மாதிரி. வாமா 2 அடுத்தது வாங்கம்மா. அட கமான். சிக் ஓடி. நெக்ஸ்ட். இவன் சிரிக்கவே மாட்டானே. சிரிக்குது காசு இல்ல கேப்பான். அடாடாடாடா. ரெடியா? ரெடி? 1 2 3 ஆக்ஷன். அப்புறம் சரி, ஓகே. அடுத்தது ஐயோ இது ஆவறதுக்கு இல்ல. அடுத்தது லாஸ்ட். ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட்.
கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துருச்சு. போங்கப்பா 2 பேரும் வெளியே போ. ஓடு 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 ஓடு. சூப்பரா விளையாடி முடிச்சிருக்கிறாங்க நம்ம 2 டீமும். அதனால இவங்க பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். டாடா பை பை ஸ்டீரியோ போயிட்டு வாங்க. நேர்களே, நம்ம மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. இதுல இப்ப அடுத்ததா 2 டீம் வர போறாங்க. அந்த 2 டீம் ஒண்ணு பாத்தீங்கன்னா சாண்டா, நம்ம சாண்டா பசங்களும் வராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிங்கிலி ஜில்லா வராங்க. அவங்கள ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்கலாம். வெல்கம் வெல்கம், வாங்க. சூப்பர், வாங்க, வெல்கம். நம்முடைய ஆட்டத்தினுடைய மிக பரபரப்பான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுல பாருங்க, நம்ம ஜிங்கிலி ஜில்லால அண்ணன் இறுதிராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு. முதல்ல அவர் வந்து இந்த விளையாட்டுக்கு வந்திருக்கிறாரு இல்ல? சூப்பர், எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். எங்களுக்கு பாசமான அண்ணன். அதாவது சிரிப்பு சிலருக்கு வந்து உள்ளத்துலேருந்து வரும், சிலருக்கு வந்து வாயிலேருந்து வரும், சிலருக்கு வந்து தேவைன்னா வரும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவசியத்துக்கு வரும். ஆனால் எப்பயுமே சிரிப்பு அந்த முகத்தில் இருக்குதுன்னா அது இவர் முகத்தான். அப்படி ஒரு சிரிங்க, அவ்வளவுதான். எப்பயுமே அவர் அப்படிதான். நம்மளை பார்த்தா முதல்ல கேட்கறது அப்படின்னு. அதனால ஆனா நீங்க எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கிற ஆளாச்சு. நீங்க இந்த விளையாட்டுக்கு எப்படி இப்படி இந்தா குட், வெரி குட். சரி, இந்த விளையாட்டுல நீங்க அது வராதே, இந்த மூஞ்சிக்கு அது வராதே, இன்னும் வராதே, சிரிச்சிட்டு. பட் ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ரெடிங்களா? அடுத்து போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்க? கமான் 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 கமான், வாங்க. 1.5 நிமிஷம் டைமு. சப்போஸ் கொஞ்சம் ஒருவேளை நீங்க பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அப்படியே நவுத்தி விட்டுருவோம். ஓகேவா? நவுத்தி விட்டுருவோம். ஓகே, உங்களுக்கான நேரம் மொத்தமா உங்க டீமுக்கான நேரம் 1.5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடா போங்கப்பா, அடுத்த ஆள் வாங்கப்பா, எந்திரிங்க. அடுத்த 2 பேர் வாங்க. கமான் 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 கமான். ரெடி 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 ரெடி. போங்க, அடுத்தது வாங்க. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அடுத்தது அடுத்து அடுத்து. கமான் 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 கமான். சீக்கிரம் 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 சீக்கிரம். ரெடி 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 ரெடி. கண்ணு பார்க்கணும், அவரை பார்க்கணும் பார்க்கணும். ரியாக்ஷன் மாத்துப்பா ராஜா. ஏய், நீ பல்ல திறந்துட்டு சிரிக்கிறியா இல்லையா நீ? அடுத்தது போங்க. ஓடு ஓடு. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஓடி ஓடி ஓடி. கமான் கமான். ஏ, என்னையா நடிச்சிட்டு இருக்கீங்க? ரெடி? அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து அடுத்து வரலாம் வரலாம், வாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, வெரி குட், சூப்பர். சிரிக்கவை ஆனா சிரிக்காத அப்படின்ற இந்த கேம்ல இப்ப விளையாடின நம்ம ஜிங்கிலி ஜில்லாவும் சாண்டா பசங்களும் முடியல. என்னென்ன ரியாக்ஷன்ஸுங்க. பேசாம யாராவது ரியாக்ஷன்ஸ் கிளாஸ் எடுக்கணும்னா இந்த கிளிப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிங்க. பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் வித்தியாசமாலாம் வச்சாங்க. இருந்தாலும் குட், வெரி குட், சூப்பரா இருந்துச்சு. ஸ்போர்ட்டிவா பண்ணீங்க. உங்க எல்லாத்துக்குமே பெரிய வாழ்த்துக்கள். வெரி குட். நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சியின் திருக்குடும்ப திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இறுதி நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப ஒரு சூப்பரான ஒரு கேம் முடிக்க போறோம். மிக முக்கியமான மனிதர்களை நம்ம கூப்பிட போறோம். அன்பான சகோதரர்கள். இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். எல்லோரும் கண்டென்ட் வைஸா அல்லது என்ன சொல்றது, நடிப்பு இல்ல பேசுதல், கேமராக்கு முன்னாடி நின்று பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர்கள் எல்லாத்தையுமே அழகுற அப்படியே உங்க முன்பாக காட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம். அது டெக்னிக்கல் டீம். இந்த டெக்னிக்கல் டீம் இந்த திரைக்கு பின்ன இருந்து வேலை செய்யறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிதான். இது வந்து நம்ம வந்து நிச்சயமா சொல்றேன், நம்ம மாதா தொலைக்காட்சியை இன்னைக்கு
ஒரு உலக தரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு தொலைக்காட்சியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா அது எப்படி தந்தையர்கள் அருத்தந்தையர்கள் ஆயர் பேரவை எல்லாம் வந்து அப்படியே அதை மெயின்டைன் பண்றாங்களோ இவர்களுக்கு தோளோடு தோள் நின்று இது கொண்டு போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம். என்னடா இவ்வளோ அதிக பில்டப்பா? எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த வருடம் முழுவதும் எல்லா நிகழ்ச்சிக்கு பின்னாடி நிற்கிறவங்க இந்த வருடத்துல ஒரே ஒரு நிகழ்ச்சியில நம்ம மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பத்துல இப்ப வரப்போறாங்க. ஒரு பெரிய அப்பியரன்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீ வீட்டுல இருந்து பெரிய கைத்தட்டல் கொடுங்க. தயவு செஞ்சு நம்ம டெக்னிக்கல் டீம் அன்போடு மேடைக்கு அழைப்போம். ஹாய் தம்புடோ, வாங்க. வெல்கம் 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 வெல்கம். சூப்பர் சூப்பர். அப்படியே நிலுங்க பார்க்கலாம். வாடா தம்புக்குட்டி, சூப்பர். இந்த நேரத்தில் இந்த டெக்னிக்கல் டீமினுடைய ஹெட் ஃபாதர் ஜெனித் சேகர் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கமான் ஃபாதர். இந்த நிஜங்களுக்கு பின்னாடி நிழலா இருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர், மிக சிறப்பான முறையில் கடந்த வருடங்கள்ல இதை அழகாக மேம்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் தந்தை அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்குறோம். நிறைய காரியங்கள் நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர்கள் பணி அதிமுக்கியமான பணி. அதுக்காக நம்ம வந்து இவங்களை நினைச்சு பார்க்கணும். நிறைய பேர் முகம் காட்டிட்டு இருப்போம். நாங்களாம் இங்கே நிற்கிறோம்னா இவங்கெல்லாம் காட்டலாம் நாங்கள் நிற்க முடியாது. அதனால இவங்களோடு சேர்ந்து நாமளும் ஜாலியாக ஒரு சிரிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம விளையாட்டு போகிறோம். அடுத்ததா என்ன விளையாட்டு என்ன இருக்குது, என்ன கையில் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு ரொம்ப சவாலான ஒரு கேம் தான் இது. என்ன கேம் அப்படின்னா, டீமு இப்போ நீங்களாம் பாருங்க, எல்லாருமே வந்து ஒவ்வொரு டீமோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியால் கிடையாது, உங்களுக்குள்ளார நீங்க இப்ப உங்க டீமை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப இந்த விளையாட்டை அழகா விளையாடி முடிக்க போறீங்க, எங்களை சந்தோஷப்படுத்த போறீங்க. இந்த விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படின்னா, அங்க பாருங்க தண்ணி பாட்டில். இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. என்னன்னா, நிறைய நேரங்களில் வந்து நம்ம டெக்னிக்கல் டீம் இந்த ஒரு பாட்டில் தண்ணி கிடைக்காம கேமரா பின்னாடி நிப்பாங்க பாருங்க, அது ரொம்ப கொடுமையா இருக்கும். இப்போ இதை பார்த்தோன்னே பசங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் வேலை செய்யுங்க, சரி தண்ணி கொடுக்குறாங்க போல நினைச்சிருப்பீங்க. ஆனால் இதை வச்சு தான் உங்களுக்கு கேமே. இந்த பாட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்படி சுற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? சுத்தும் இல்லையா? சுற்றி இப்படி சுற்றி சுற்றி அப்பா நல்ல வேலை இப்படி வந்து நிற்கும். இப்படி வைக்கக்கூடாது. நான் இப்படி செஞ்சேன், நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது. அப்படி ரொட்டேட் பண்ணணும். அது வந்து இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கயிறு கொடுத்துருவேன். பிடிங்க, அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு கயிறு கொடுங்க. ஆளுக்கு ஒரு கயிறு. இப்படி நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலூன் பரிசு. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க, நீங்க திருப்பி போடணும். நீங்க நிறுத்திட்டீங்கன்னா ஒரு பலூன் நீங்க கையில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணணும், இதை இப்படி நாட் பண்ணிடணும். திருப்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ் போட்டுட்டீங்கன்னா, திருப்பி சுற்றி விட்டிங்கன்னா, திருப்பி இப்படியே வந்து நின்றுச்சுன்னா இன்னொரு பலூன் எடுத்துக்கிட்டு திருப்பி என்ன பண்ணிக்கலாம், நாட் பண்ணிடலாம். நீங்கள் எத்தனை பலூனை நீங்கள் சேர்த்துறீங்களோ அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு, உங்கள் குழுவுக்கு. வெற்றியை நிர்ணயிக்க போகிற அந்த அதி முக்கியமான மதிப்பெண்களை பெற்றுத்தரப்போகிறீர்கள். ஆர் யூ ரெடி? வச்சுட்டேன். நாங்கள் கயிறு பிடிங்க. எல்லாரும் கேட்டு கயிறு இருக்கா? எல்லாத்துட்டும் கயிறு இருக்குதா? ஓகே சாமி, ரெடிங்களா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நவுந்துருங்க போயிடுங்க. கமான். அடுத்தது கமான் டைம் இருக்கு. அடுத்து கமான். அடுத்தது தம்பி தான் வச்சுக்க அப்படின்ற மாதிரி. கமான். ஓகே, பலூன் இருக்கிறவங்க வாங்க இந்த பக்கம்.
ஓகே சூப்பர், அழகு அழகு அழகு. இப்ப 3 பேருமே ரெயின்டீஸ் ரைடர்ஸ், சாண்டா பசங்க. அடுத்து இவங்க யாரு? கேண்டி. ஆஹா, சோ இவங்களுக்கு வந்து இப்ப பாயிண்ட் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டீமுக்கு வந்து பாருங்க எவ்வளவு பின்புலத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த கேம்? எப்படி போச்சு? என்ன மாதிரி இருந்துச்சு? வாட் யூ ஃபீல்? உங்களுடைய மனசு எப்படி இருக்கு? இப்ப பாக்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. பாக்குறது ஈஸியா இருந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் தானே சாச்சு புல்லான்னு. எனக்கு டஃப்பான கேம். ஓகே ஓகே ஓகே. நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒன்னும் நடக்கல. பலூன் கிடைச்சிருச்சு கடைசியில. ஆளை விடுங்க அப்படின்னு. இல்ல ரொம்ப டஃபா இருக்கும்னு நினைச்சேன். 2 அட்டம் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கலையே, 3வது வாட்டியாவது விழுந்துருவோம். பலூன் போச்சே அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா கிடைச்சிருச்சு. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப தொடர்ந்து முயற்சி செய்யணும்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நேயர்களே, நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் நிச்சயமா ஒரு பெரிய அளவுல நமக்காக உடன் உழைக்கிற அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறவங்க, அரிதிலும் அரிதா அப்படி முகம் காட்டக்கூடிய அன்பு தம்பிகள் சகோதரர்கள், அவர்களை அழகா வழி நடத்துற நம்முடைய தந்தையர், அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சியின் மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம். நேயர்களே, நமது மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சியின் வழியா நம்ம மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற அத்தனை பணியாளர்களோடு, அன்பு தம்பி தங்கைகள், பெரியவங்க சின்னவங்க, அன்பான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் எல்லோரோடும் சேர்ந்து, நீங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனாலும் உங்க உள்ளம், உங்களுடைய எல்லாமே வந்து இவர்களோடு இந்த நேரத்துல இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். உங்க முகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சி அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியா முடிஞ்சிருக்குது. அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட். புதிய ஆண்டு தொடக்கம் ஆக போகுது. இன்னும் அதிகமாக இந்த மகிழ்ச்சி இந்த மாதா குடும்பத்துல நமக்கும் இவர்களுக்கும் தொடர்ந்து இருக்க கடவுள் நமக்கு வழித்துணையா இருக்கணும். இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த டீம் ஹெட், இந்த கேப்டன்ஸ் எல்லாத்தையுமே அன்பாய் நம்ம வரவேற்கலாம். மீண்டும் ஃபாதர்ஸ் ப்ளீஸ் வாங்க. இந்த டீம் கேப்டன் மட்டும் கிடையாது, இந்த மாதா தொலைக்காட்சியை முன்னின்று அந்த முன்கள பணியாளர்கள். நான் ஒரு முறை அப்ப பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, என்ன எங்களை எல்லாம் ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க, நாங்களும் முன்களத்தில் பணி செய்கிற ஆட்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு வந்து மாதா தொலைக்காட்சியை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு வெற்றி பயணத்தை கொண்டிருக்கு. எஸ், இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப டேக்லைன் மாதிரி, அவர் பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது. சூப்பர்ல, எப்படி இருக்கும் பாருங்களேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் இந்த அளவில் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய முதன்மை செயல் அலுவலர் அருத்தந்தை முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களை அன்பாய் அழைப்போம். Thank you so much. இப்போ மைக் உங்க கையில தான் இருக்கு. என் கையில இருக்கு மைக். thank you. நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்லலாம், அதாவது குடும்பம் என்றாலே மகிழ்ச்சி தானே இல்லைங்களா? நம்ம எப்படா இப்போ நாங்களாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அடைக்கலத்து வந்து எப்படா திருச்சிக்கு போகணும்னு இருப்பார். திருச்சிக்கு போகணும்னு சொல்லி அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாருனாலே வந்து ஒரு பயங்கர அப்படியே பரபரப்பாயிருவார். அதே மாதிரி நம்ம எல்லாருமே, மரியானும் சரி, பவுலாவும் சரி, ஜெனித்தும் சரி, நானும் சரி, எங்களுக்கு வீட்டுக்கு போகணும், அம்மா கூட இருக்கணும், அப்பா கூட இருக்கணும், தம்பி தம்பிகளோடு இருக்கணும். அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சி நமக்கு. ஏன்னா என் லைஃப் 6ஆம் கிளாஸ்லேருந்தே லீவுக்கு வீட்டுக்கு போய் பழகிட்டேன் நான். ஹாஸ்டலில் படிச்சேன் 6வது 1977 இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த நேரம் அப்படி வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்க போகும்போது அந்த கடைசி எக்ஸாமுக்கு வந்து 2 ட்ரௌசர் போட்டுப்போம். யூனிஃபார்ம் கலர் ட்ரௌசர் உள்ளே இருக்கும், யூனிஃபார்ம் ட்ரௌசர் மேலே போட்டிருப்போம், சட்டையை போட்டிருப்போம். போனோடனே ட்ரௌசர் கட்டினா அடுத்து உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறது. ஸோ அப்படியாக இந்த குடும்பம் என்பது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஏன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சூழ்ந்து கஷ்டத்தையும் இன்பத்தையும் எல்லாவற்றையும் பகிர்கின்ற ஒரு அழகான ஒரு இடம். அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை. அதே மாதிரி தான் மாதா தொலைக்காட்சி குடும்பமும் வந்து இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் மயிலாப்பூரில் லஸ் சர்ச் ரோட்டில் மட்டும் கிடையாது. இது உலகமெங்கும் எரிந்து பறந்து கிடக்கின்ற ஒரு பெரிய 90 லட்சம்க்கு மேலான நபர்களை கொண்ட ஒரு பெரிய குடும்பம். அதனால் இன்றைய நாளில் இந்த மகிழ்வை இந்த நாளிலே திருக்குடும்ப திருவிழா அன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு துணை செய்த தம்பி லியோவுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் நன்றி.
இல்லை உண்மையை சொல்லணும்னா ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பத்தில் நானே வாலண்டியர் ஃபாதர்ட்ட கேட்டேன், சாமி ஏதாவது இருக்கா, நீ வருவியா முதல்ல அப்படின்னு கேட்டார். எனக்கு ஏன்னா பர்பஸாகவே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய பழைய முகங்கள் நிறைய இருக்கிறாங்க, புதிய முகங்களும் நிறைய இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் பார்க்கணும், ஒரு புதுப்பிக்கணும், ஒரு அன்பை பகிர்ந்துக்கணும். எப்பா நானும் சேலத்தில் இருக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றி. ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் போஸ்கோக்கு நன்றி. எல்லாருக்கும் கடவுளுக்கு நன்றி. ஸோ தேங்க்யூ சாமி, தேங்க்யூ. வெற்றி தோல்வி இந்த விளையாட்டில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம கடவுள்கிட்ட வெற்றி அடைகிறோமா அப்படின்றதான். நல்ல காரியங்கள் வழியா, நல்ல சிந்தனைகள் வழியா, நல்ல வேலை செய்யறதுல வழியா நாம் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறோம்ன்றது தான் நமக்கு முக்கியம். இந்த அளவில் இந்த ஆண்டு நமது மாதா தொலைக்காட்சியில திருக்குடும்ப பெருவிழாவினுடைய சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம மாதா குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஆண்டு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது மாதா குடும்பம்.